பேசும் மக்கள் அனைவருக்கும் ஜீரோ டு ஹீரோ கேட்ஸ் யூடியூப் சேனலின் இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நம்மளோட யார் இணைஞ்சிருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிக்டாக் வலைத்தளத்துல வாய்ஸ் ஆஃப் ரஃபீக் அப்படின்ற அக்கௌண்ட் அவங்க எல்லோருக்கும் அதிகமா தெரிஞ்சிருக்கும். தெரியாத நபர்கள் இந்த காணொளி மூலம் யார் இவர் என்பதை பற்றி தெரிந்திருக்கலாம். So brother, assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Walaikum assalam warahmatullahi wabarakatuh. Welcome to Zero to Hero Cats யூடியூப் சேனல்ல. இன்னைக்கு எங்க யூடியூப் சேனல்ல பெஸ்ட் வீடியோ நாங்க அப்லோட் பண்ண போறோம் இன்டர்வியூ பண்ணி. ஸோ ஜீரோ டு ஹீரோ கேட்ஸ் யூடியூப் சேனல் வந்துக்கிட்டு உங்களுக்கு பெஸ்ட் இன்டர்வியூ சான்ஸ் தந்ததுக்கு நானும் நன்றி சொல்லிக் கொள்றேன். நானும் என்னுடைய ஜீரோ டு ஹீரோ கேட்ஸ் யூடியூப் சேனலுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஏன்னுச்சுன்னா என்னையும் ஒரு ஆளா மதிச்சு அதுவும் ஃபெஸ்ட் இன்டர்வியூ ஃபெஸ்ட் வீடியோ என்ன வீடியோ அப்லோட் பண்ணதுல எனக்கு பெருமையாக இருக்கு. இந்த வாய்ப்பை தந்த ஜீரோ டு ஹீரோ கேட்ஸ் யூடியூப் சேனலுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே பிரதர், நம்ம ஓவரா பேசி அவங்கள போர் அடிக்காம துருவ நம்ம வந்துக்கிட்டு நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அவங்கள்ட்ட கேட்குற பெஸ்ட் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க இப்ப வாய்ஸ் ஆஃப் ரஃபீக் அப்படின்ற டிக்டாக் சேனல்ல ஸ்டார்ட் பண்ணீங்க. This video is sponsored by MD Lux Auto. நீங்க யூகேல இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ட்ரீம் காரை நம்பிக்கையானதும் குறைந்த விலையிலும் பெற்றுக்கொள்ளணும்னா யூகேல நாட வேண்டிய ஒரே இடம் MD Lux Auto. இவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்கையும் தந்திருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் வெப்சைட் லிங்கையும் தந்திருக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்ச கார்ட்ஸை நம்பிக்கையான தரத்திலையும் அப்புறம் விலை குறைந்ததாகவும் பெற்றுக்கொள்ள நீங்கள் நாட வேண்டிய இடம் MD Lux Auto. இப்போவே உங்களுடைய ட்ரீம் காரை நீங்களே சாய்ஸ் பண்ணி குறைந்த விலையில பெற்றுக்கொள்ளுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். என்னுடைய பேர் ராஃபிக். நான் அனுராதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல நெலுபுல்லா கடை அப்படின்னு ஒரு சிறிய கிராமத்துல வசிச்சுட்டு இருக்கேன். நான் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய 14 வயசுல என்னுடைய இந்த வாய்ஸ் ஆஃப் ராஃபிக் அப்படின்ற டிக்டாக் பேஜை ஓபன் பண்ணேன். ஓகே, நீங்க 14 வயசுல ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு சொன்னீங்க. இப்போ உங்களுக்கு எத்தனை வயசு? இப்போ எனக்கு வந்து 17 வயசு. 17 வருஷம். அப்போ உங்களுடைய டிக்டாக் பேஜை தொடர்ந்து எத்தனை வருஷம்? 3 வருடம். 3 வருடம் தாண்டியாச்சு. 3 வருடத்துல நீங்க பட்ட துயரங்கள், அதாவது விமர்சனங்கள் அதிகமா இருக்கும். எந்த இடங்கள் நீங்க உங்களை விமர்சிச்சாங்க, அந்த விமர்சனங்களை நீங்க எப்படி எதிர்நோக்கினீங்க, அது பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா வீடியோ போட்டு ஸ்டார்ட் பண்ணது ஒரு சாம்சங் கேலக்ஸி கிராண்ட் பிரைம் அப்படின்னு ஒரு நார்மல் போன்ல தான். அந்த போன்ல யூடியூப்ல பார்த்து கிரிக்கெட் பிளேயர்ஸ் அப்படி அவங்கள பத்தின வீடியோஸ் போடலாம் சில ஐடியா ஒன்று எடுத்து அவங்கள பத்தின கண்டென்ட்டை தேடி அந்த போன்ல வீடியோ எடுத்து நான் முகத்தை காட்டாம தான் ஃபர்ஸ்ட் வீடியோ செஞ்சேன். அவனை போட்டோஸ் எல்லாம் கூகுளில் டவுன்லோட் பண்ணி அப்படி அப்லோட் பண்ணிருந்தேன். அந்த போன்ல ஒரு வீடியோ எடிட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள போன் 4-5 வட்டம் ஆஃப் ஆகி அப்படி ஒன்றாகும். அந்த மாதிரி நிறைய சவால்களை சந்திச்சுதான் வீடியோஸ் அப்லோட் பண்ணேன். அப்லோட் பண்ற டைமுக்கு நிறைய பேர் வீடியோஸை பார்த்துட்டு நான் போற டைமுக்கு என்ன வீடியோஸை போட்டு காட்டி என்ன குரலை காட்டி அப்படி என்ன பேச்சு அதெல்லாம் சொல்லி காட்டி என்னை விமர்சிச்சுட்டு இருந்தாங்க. வீட்லயும் நிறைய விமர்சனங்கள் வந்துட்டு இருந்துச்சு. படிக்கிற வயசுல இதெல்லாம் உனக்கு கிணத்துக்கு படிக்கிற வேலையை பாரு போற இதெல்லாம் செய்யலன்னு சொல்லி அப்படி அதே மாதிரி ஸ்கூல்லையும் நிறைய விமர்சனங்கள் படிக்காம செஞ்சிருவாங்க. சின்ன இதுனாலும் நம்ம செஞ்ச யூடியூப் இந்த டிக்டாக் ஓப்பன் பண்ணதை தான் சொல்லி காட்டுவாங்க. சின்னதா ஒரு எமர்ஜென்சி ஸ்கூல்ல நடந்தாலும் வீட்டு வேலை செஞ்சுட்டு போகல அப்படின்னாலும் இதான் காரணம் அப்படின்னு காரணம் காட்டி நிறைய பேர் விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த விமர்சனங்களை நீங்க எப்பயாவது பெரிதுபடுத்தி இது எல்லாத்தையும் நாங்க விட்டுறணும் அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டீங்களா? ஒரு நாளும் அந்த மாதிரி முடிவு எடுத்ததே இல்லை. ஸ்டார்ட் பண்ண சில சோசியல் மீடியாக்குள்ள வர சில நான் முடிவெடுத்தேன் எப்படி சரி சக்சஸ் ஆகணும். நிறைய மோட்டிவேஷனல் ஸ்டோரி அப்படி பார்த்திருக்கேன். அந்த ஸ்டோரி எல்லாம் பார்த்து மோட்டிவேட் ஆகித்தான் ஆரம்பிச்சது. நிறைய மோட்டிவேஷனல் ஸ்டோரினாலதான் அந்த அளவுக்கு வந்து நிற்கேன். அப்பே நான் யோசிச்சேன், எவ்வளவு அவமானப்பட்டாலும் சரி அசிங்கப்பட்டாலும் சரி அந்த விமர்சனங்கள்லாம் தாண்டி நம்மளுக்கு ஒரு நாள் சாதிப்போம்னு சொல்லி நம்மளுக்கு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கையை வச்சு இவ்வளவு காலம் பயணிச்சுட்டு வந்தேன். என்னுடைய பயணத்துல முடிவா ஜீரோ டு ஹீரோ யூடியூப் சேனல் எனக்கு இந்த பெஸ்ட் வாய்ப்பை தந்தாங்க. அவங்களுக்கு மறுபடியும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே, உங்களுடைய டிக்டாக் பேஜ்ல சாதாரணமா எத்தனை ஃபாலோவர்ஸ் இப்போதைக்கு 2025 ஜனவரி ஸ்டார்ட் ஆகிருச்சு, அது வரைக்கும் எத்தனை ஃபாலோவர்ஸ் உங்களை பின்தொடர்ந்திருக்காங்க அப்படின்றத பத்தி கொஞ்சம் சொல்லலாமா? நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்ட டைமுக்கோ எனக்கு பெருசா வியூஸ் அப்படி ஒண்ணுமே போக இல்லை. அது பிறகு நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு. செய்யறதுக்கு போன் இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் மார்ட போன்லையும் செய்யணும், அந்த மாதிரி நிறைய சவால்கள் எதிர்நோக்கிறேன்.
அப்ப ஒரு மாசத்துக்கு ஒருக்கு அப்படித்தான் வீடியோ போட்டுட்டு இருந்தேன். அப்புறம் O level ஷிட் பண்ணிட்டு முழுமையா வீடியோஸ் போடலாம்னு சொல்லி ஆரம்பிச்சு அப்பையில இருந்து ஆரம்பிச்சு நான் ஒரு 7 மாசம் 6 மாசம் கெப்புக்குள்ள 10,000 ஃபாலோவர்ஸ் 10,800 அப்படி ஃபாலோவர்ஸையும் தாண்டி 2 லட்சம் லைக்ஸோட இப்ப இருக்கேன். 2 லட்சம் லைக்ஸ், அப்புறம் பாத்தீங்கன்னா 10,000 ஃபாலோவர்ஸ் ஃபாலோ பண்ணீங்க. சாதாரண நீங்க எத்தனை பேரை ஃபாலோ பண்ணிக்கிறீங்க? நான் வந்து இப்படி ஃபாலோ பண்ணி அவன் ஃப்ரெண்ட்ஸா கன்வெர்ட் பண்ணணுன்றதுக்காக வேண்டி 8,000 பேரை மட்டும் ஃபாலோ பண்ணி அவங்க ஃபாலோ பண்ணாக்கள் வந்து அப்பா ஃபாலோ பண்ணதான வீடியோஸ் பார்ப்பேன். நிறைய பேர் ஃபாலோ பண்ணி வச்சுட்டு அவங்க கொஞ்சம் ஃபேமஸ் ஆயினோடனே அவ்வளோ ஃபாலோவர்ஸையும் இல்லாம ஆக்கிடுவாங்க. அதை மாதிரி செய்யாம நான் ஃபாலோவர்ஸ் எல்லாமே வச்சுட்டுறேன். 8,000 ஃபாலோ பண்ணிருக்கேன். என்னை இப்ப 10,000 பேர்கிட்ட ஃபாலோ பண்ணிருக்காங்க. சொன்னா ஃபாலோ எடுக்குன்றது லேசான விஷயம் இல்லை. நம்ம எவ்வளவு பேரை ஃபாலோ பண்ணாலும் அவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணிட்டு போவாங்க. அந்த மாதிரி ஒரு 10,100 பேரை ஃபாலோஸா வச்சிருக்கேன். ஒரு 8,000 பேரை ஃபாலோஸ் பண்ணி வச்சிருக்கேன். எப்பயுமே உங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டா, அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு நம்பிக்கையா நினைக்கிறேன்டா யாரை நினைப்பீங்க? என்னுடைய நண்பர்கள் அவர்களை தான் நினைப்பேன். அவங்க மூலியமா தான் இந்த அளவுக்கு நான் வளர்ந்திருக்கேன். அவங்களோட போன்ல தான் எல்லா வீடியோஸுமே செய்வேன். நான் யூஸ் பண்ண அந்த சாம்சங் கேலக்ஸி போன்ல வந்து பாத்தீங்கன்னா வீடியோஸ் கண்டென்ட் தேடி அதுல எழுதிட்டு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் அவங்க கேம் விளையாடிட்டு இருப்பாங்க. அந்த கேம் விளையாடிட்டு இருக்கிறதையும் தாண்டி அவங்க தருவாங்க, சரி வீடியோ செஞ்சுட்டு எடிட் பண்ணு அப்படின்னு சொல்லி தருவாங்க. அவங்க எல்லாருடைய வெற்றிக்கு பின்னாடியும் ஒரு ஆக்கள் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. என்னுடைய வெற்றிக்கு பின்னாடி இருந்தது என்னுடைய நண்பர்கள். இன்னைக்கு வரைக்கும் அவங்களோட போன்ல தான் நான் வீடியோ செஞ்சுட்டு இருக்கேன். அவங்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்றேன். இந்த இடத்துல அவங்களை ஞாபகப்படுத்துறதையும் எனக்கு பெருமையா இருக்கு. ஒரு தோழன், அதாவது உயிர் நண்பன் இருந்தால் எதை வேணாலும் வெற்றி பெற கொள்ளலாம் அப்படின்னு ஒரு கருத்தும் இருக்கு. அது உண்மையாவே ரஃபீக் கதையில கேட்டீங்கன்னா நண்பர்கள் தான் அவருக்கு முழுக்க வந்துகிட்டு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. உண்மையாகவே நிறைய பேருக்கு இன்னைக்கு தோல் கொடுக்கறது நண்பர்கள் தான். உண்மையாவே அவர்களுக்கு நம்மளும் என்ன நன்றி கடன் செய்ய போறோம் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். ஏன்னா நண்பன் என்பது என்றைக்கும் ஒரு நமக்காக உண்மையா இருக்கிற ஒரே ஒரு நபர் தான். அது நண்பனை தான் யாருமா இருந்தாலும் முதலாவது சொல்லுவாங்க. ஓகே ரஃபீக், நான் இப்போ வந்துகிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஸ்போர்ட் விஷயம், நான் என்னோட டிக்டாக் பேஜ்ல பார்த்தேன். நிறைய கிரிக்கெட்டர்மாரை பத்தி அவங்களுடைய லைஃப் ஸ்டோரியை சொல்லுவீங்க. அவங்கள மோட்டிவேட் பண்ற, அதாவது அவங்கள ஒரு மோட்டிவேட்டா எடுத்து நீங்களும் போகலாம் அப்படின்ற மாதிரி கருத்துக்களை சொல்லியிருந்தீங்க. இதெல்லாம் எப்படி உங்களுக்கு இப்போ கிரிக்கெட் பிடிச்சதுனால செய்றீங்களா, அப்படி இல்லாட்டி எந்த பிளேயரா இருந்தாலும், ஐ மீன் ஃபுட்பாலா இருக்கலாம், ஸ்போர்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் அதுல அவங்களுடைய லைஃப் ஸ்டோரி அப்புறம் அவர் ஒரு மோட்டிவேட்டா இருந்தாருன்னா அதை அப்படி தெரிவிக்கிறீங்களா, அப்படி இல்லாட்டி உங்களுக்கு பிடிச்சதுனால இப்படி செஞ்சிருக்கீங்களா? அப்படி இல்லை, கிரிக்கெட் வந்து எனக்கு பிடிக்கும். அதே மாதிரி கிரிக்கெட்ல எல்லாரையும் ஒன்று ரெண்டு பேரை நல்லாவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு இருக்கேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா அது எல்லாருடைய லைஃப் ஸ்டோரியை பத்தி தேடுவேன். தேடபோசில எல்லாருடைய லைஃப் ஸ்டோரி பாத்தீங்கன்னா இன்ஸ்பயரா தான் இருக்கும். நிறைய கஷ்டங்கள் அவமானங்கள் எல்லாத்தையுமே தாண்டி தான் அவங்களும் வந்து இருப்பாங்க. நான் வந்து எனக்கு பிடிச்ச பிளேஸை மட்டும் போடாம யாரெல்லாம் நிறைய கஷ்டங்களை தாண்டி வந்திருந்தாங்களோ அவங்க லைஃப் ஸ்டோரியும் எனக்கு மோட்டிவேட் ஆயிருக்கும். இவ்வளவு கஷ்டங்கள் அதெல்லாமே தாண்டி தான் வறுமையெல்லாம் தாண்டி தான் அவங்க இப்போ ஒரு கிரிக்கெட் பிளேயரா வளம் வந்திருப்பாங்க. அதனால அவங்களோட லைஃப் ஸ்டோரியும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருந்துச்சு. அதனால அவங்கள பத்தியும் மக்களுக்கு தெரிவிக்கணும், இதையும் ஒரு அவங்கள மோட்டிவேஷன் எடுத்துக்கிட்டு நிறைய பேர் கிரிக்கெட் ஃபீல்ட்ல சாதிக்கணும் அப்படின்னு ஒரு நோக்கத்துக்காகவும் தான் இந்த வீடியோஸை நான் பண்ணிட்டு வரேன். அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய வீடியோஸ்ல வந்துக்கிட்டு ஸ்ரீலங்காவா இருக்கட்டும், ஸ்ரீலங்கால இருக்கிற நிறைய யூடியூபர்ஸா இருக்கட்டும், டிக்டாக்கர்ஸா இருக்கட்டும், அவங்கள பற்றியும் நீங்க அவங்களுடைய ஸ்டோரி எல்லாத்தையுமே சொல்லியிருந்தீங்க. அதை எப்படி நீங்களா தேடி சொன்னீங்களா, அப்படி இல்லாட்டி சிலாக்கள் கான்டாக்ட் பண்ணி உங்கள்கிட்ட கதைப்பாங்களா, இல்லாட்டி அது எப்படி? அப்படி இல்லை, நான் வந்து பாத்தீங்கன்னா வீடியோஸ் போட்டு வந்தேன், லைக்ஸ் ஒண்ணுமே பெருசா போக இல்லை. அப்போ ஒரு யோசனை ஒன்று வந்துச்சு, நம்ம பெரிய செலிபிரிட்டி மாற போட்டு பார்ப்போம், அவங்க அது போட செல்ல லைக்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு நோக்கத்துக்காக தான் போட்டேன். செலிபிரிட்டி மார்ட்ட நான் கான்டாக்ட் பண்ணி லைஃப் ஸ்டோரி, உங்களோட லைஃப் ஸ்டோரி சொல்லுங்க, உங்களோட லைஃப் ஸ்டோரி பத்தி போட போறேன்னு சொல்லி அவங்களோட லைஃப் ஸ்டோரியை நான் கேட்டு வீடியோஸ் போட்டேன். அவங்க ரீபோஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த ரீபோஸ்ட்னால கொஞ்சம் கொஞ்சமா வீடியோஸ் வைரலாக தொடங்கினுச்சு. அதுபோல யோசிச்சேன், நம்மட ஊர்ல நம்மள மாதிரி நிறைய திறமையான நபர்கள் சோசியல் மீடியாவில் ஆர்வம், அதே மாதிரி நிறைய ஸ்போர்ட்ஸ்ல அப்படி நிறைய திறமையான நபர்கள் இருப்பாங்க. அவங்களுக்கும் நம்ம ஒரு களமா இருக்கணும், அவங்களோட திறமையை நம்ம வெளியே கொண்டு வரணும்னு சொல்லி அவங்கள பத்தியும் அவங்களோட லைஃப் ஸ்டோரி பத்தியும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். குட் ரஃபீக், இது மாதிரி நிறைய திறமையான நபர்கள் நம்மளும் தேடி உதவி செய்யறது, நம்மளும் வளரணும், அடுத்த ஆக்களும் வளரணும். அது உண்மையாவே ஒரு நல்ல முடிவு நீங்க எடுத்தது. அடுத்தது ரஃபீக், அவங்களுக்கு கஷ்டமான சூழ்நிலைகள், அதாவது ஒரு டென்ஷன் ஆயிருக்கிற டைம், அந்த டைம் என்ன செய்வீங்க?
எனக்கு டென்ஷனா இருக்கிற டைம் வந்து பாத்தீங்கன்னா குர்ஆன் ஓதுவேன், பள்ளிக்கு தொலை போற டைமுக்கு கொஞ்சம் நேரம் இருந்து இதாக்குவேன், அது மாதிரி வேலையில் பார்ப்பேன். அது இல்லாத சந்தர்ப்பத்துல அந்த தொழுகிற டைமுக்கு போய் தொழுவேன். அது இல்லாத சந்தர்ப்பத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ்மாரோட சேர்ந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ்மாரோட இருக்கிற டைமுக்கு இந்த டிப்ரெஷன் அது ஒண்ணுமே இல்லாம அவங்களோட சேர்ந்துட்டு இருப்பேன். ஜாலியா இருக்கிறதுனா அது ஃப்ரெண்ட்ஸோட மாத்திரம் தான். ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போவீங்க அப்படி இருக்கும். என்கிட்ட அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு பிடிச்ச ஸ்போர்ட்ஸ் வந்துகிட்டு கிரிக்கெட்டா? கிரிக்கெட்ல பிடிச்ச நபர் யாரு? கிரிக்கெட்ல பிடிச்ச நபர் விராட் கோலி. விராட் கோலியோட ஃபேன். ஓகே. அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய டிக்டாக் சேனல் ஓபன் பண்ற டைம் வந்துகிட்டு அது சம்பந்தமான அறிவுகள் உங்களுக்கு இருந்துச்சா, இல்லாட்டி போக போகத்தான் நீங்க பழகிட்டு போனீங்களா? ஓபன் பண்ற டைமுக்கு சம்பந்தமான அறிவு இல்ல. நிறைய ஐடி ஓபன் பண்ணிருக்கேன், அந்த போன்ல என்ன நடந்து அப்படின்னு அந்த ஐடி போய் தெரியும். அதுக்கப்புறமா யூடியூப்ல தேட ஆரம்பிச்சேன், எப்படி போன்ல இருந்து இன்னொரு போனுக்கு எடுக்குது, அப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஒரு அறிவை பெற்றுதான் வந்திருக்கேன் நான் இந்த நிலைமைக்கு. இப்போ எடிட்டிங்ஸ் எல்லாம் வந்துகிட்டு பெஸ்ட்டுக்கு எப்படி இருந்துச்சு? பெஸ்ட் எடிட்டிங் தெரியுமா உங்களுக்கு? எடிட்டிங் பண்ண தெரிஞ்சு பண்ணீங்களா, அப்படி இல்லாட்டி எடிட்டிங் எல்லாம் போக போக தான் கத்துக்கொண்டீங்களா? அதுவும் தனிப்பட்ட முறை, அதாவது யூடியூப்பை பார்த்து கத்துக்கோங்க, இல்லாட்டி இன்னும் ஒரு நபரோட உதவியை நாடி அப்படி ஏதாவது இருக்கா? எடிட்டிங் வந்து சொல்லி தரதுக்கு யாருமே இருக்க இல்லை. ஃபர்ஸ்ட்டுக்கு ஆரம்பிக்க சில நோமல்லா தான் வீடியோஸ் ஆகலுக்கு பார்க்கவே பிடிக்காத மாதிரி தான் இருக்கும். எடிட்டிங் அப்படி குவாலிட்டி அப்படி இருந்தால் தான் பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு எடிட்டிங் பெருசாக தெரியும், சும்மா நோமலா தெரிஞ்ச முறையில் அப்படி பண்ணிட்டு போனேன். அதுக்கப்புறமா ஒரு வீடியோஸை பார்த்து பார்த்து அந்த முறையில் எப்படி எடிட் பண்ணுன்னு சொல்லி யூடியூப்ல பார்த்து அது மூலமா கொஞ்சம் கொஞ்சமா கத்துட்டுக்கிட்டு இப்போ எடிட்டிங் ஓரளவு தெரியும், அந்த அளவுக்கு பழகிருக்கேன். யூடியூப் மூலமா தான் இது எல்லாத்தையுமே பழகினேன். யூடியூப் மூலமா. யூடியூப்ன்றது பாத்தீங்கன்னா சமூக வலைத்தளங்கள்ல நமக்கு வந்துகிட்டு நல்லதையும் தரும் கெட்டதையும் தரும். ஒரு கத்தியை வச்சு இன்னொரு நபரையும் குத்தலாம், பழங்களையும் வெட்டலாம். இன்னொரு நபரை கொல்றது பாவம், பட் காய்கறி வெட்டது நம்மளுடைய தேவைக்காக, நம்மளோட தேவை, அதாவது ஒழுங்கான நம்மளுடைய தேவைக்காக நம்ம அதை பயன்படுத்தினோம்னு சொன்னா பலன் பெறலாம். இல்லை என்றால் நிறைய தவறான விடயங்கள்ல நம்ம செல்லலாம். அதுதான் யூடியூப். இது நான் சொன்னது சிறு வயது குழந்தைகளும் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கு. ஓகே ரஃபீக், நான் லாஸ்டா கேட்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய ட்ரீம் என்ன? என்னோட ட்ரீம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூடியூபர் ஆகணும், அடுத்து வந்து ஒரு போட்டோகிராஃபர் ஆகணும். அந்த ட்ரீமை நோக்கி தான். அது மட்டும் இல்லாம ஒரு சிறந்த பேச்சாளரா வளம் வரணும், அனௌன்சர் ஆகணும் அப்படின்னு ஒரு ட்ரீம்ல தான் நான் பயணிச்சுட்டு இருக்கேன். உங்களுடைய ட்ரீம் அனைத்தும் வந்துகிட்டு நிறைவேறதுக்கு எங்களுடைய யூடியூப் சேனலின் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதோட நம்ம வீடியோவையும் முடிச்சு கொள்ளலாம். இவ்வளவு நேரமும் எங்களுக்காக டைம் தந்து உங்களுடைய வாழ்க்கை சம்பந்தமாகவும் நீங்க எதிர்நோக்கிய சவால்கள் என்னென்ன அப்படி பத்தியும் நீங்க எங்களோட இணைந்து கலந்துரையாடியதுக்கு மிக்க நன்றி. இது போன்று பல காணொளிகளை நீங்களும் பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா Zero to Hero Pets யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க.